ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ புதுசாக வந்து ஒரு டீ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜியா ரோசா. இதுதான் வந்து அந்த டீயோட நேம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு இந்த பிராண்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. 3 விதமான டீ வெரைட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீமியம் அல்ட்ரா கோல்ட், அப்புறம் கிரீன் டீ, பிரீமியம் கோல்ட். இவருக்கு வாயிலே வரல சொல்றதுக்கு. ஸோ இந்த 3 பிராண்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. அதனால இப்போ நம்ம வந்து இந்த டீயை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கிரீன் டீ இது 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 115 ருபீஸ் வருது. ப்ரீமியம் கோல்டு இது ப்ரீமியம் கோல்டு 250 கிராம்ஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ் வருது. இது ப்ரீமியம் அல்ட்ரா கோல்டு. இதுவும் 250 கிராம்ஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 148 ருபீஸ் வருது. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ரேட்டாக இருக்குது. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பெரிய பிராண்ட் டீ இருக்கு இல்லையா, அதோட ரேட்டை விட ரொம்ப கம்மியாகவே இது நமக்கு கிடைக்குது. பட் டேஸ்ட் நல்லா இருக்கணும் இல்லையா, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத 3 ஃப்ளேவரையும் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ப்ரீமியம் அல்ட்ரா கோல்டு, இது ப்ரீமியம் கோல்டு, இது கிரீன் டீ. ஃபர்ஸ்ட் கிரீன் டீலேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? சூடாக இருக்க டீலாம் சூடாக தான் இருக்கும். நேச்சுரல் கிரீன் டீ ஃப்ளேவர் இது. அதாவது சில இதில் ஃப்ளேவர்ஸ் சேர்ப்பாங்க. லெமன் ஃப்ளேவரு, மின்ட் ஃப்ளேவரு, இந்த மாதிரி சில ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக ஒரு கிரீன் டீயோட ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நல்லாயிருக்கு. ப்ரீமியம் கோல்டு இல்லை இது, ப்ரீமியம் கோல்டு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ப்ரீமியம் கோல்டு நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மற்ற டீ தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டால் இது 1 டீஸ்பூன் போட்டால் போதும், நல்லா திக்காக இருக்குது. அதான் 1 டீஸ்பூன் போட்டாலே இது, அதாவது ஸ்ட்ராங், நிறம், மனம், திடம் 3மே வந்து இந்த டீல இருக்கு அப்படின்னு சாப்பிட்ட எனக்கும் தெரியுது, போட்ட இவங்களுக்கும் தெரியுது. ப்ரீமியம் அல்ட்ரா கோல்டை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். அதாவது எதுக்காக இந்த கிளாசிஃபிகேஷன் வச்சிருக்காங்கிறது இந்த அல்ட்ரா கோல்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் டிஃப்ரெண்ட் தெரியுது. ப்ரீமியம் கோல்டுக்கும் ப்ரீமியம் அல்ட்ரா கோல்டுக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கோல்டே நல்லா இருக்கு. ப்ரீமியம் அல்ட்ரா கோல்டுங்கிறது ரொம்ப ஃபைனாக இருக்கு. 3 டீ சாப்பிட்டதுல பேருக்கு ஏற்ற மாதிரியே ப்ரீமியம் அல்ட்ரா கோல்டு வந்து ரொம்ப சூப்பர். ப்ரீமியம் கோல்டும் நல்லா இருக்கு, கிரீன் டீயும் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த டீ வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் இன்றைக்கி ஸ்டெர்லிங் வயநாடில் இருக்கோம். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இன்டீரியராக ஃபாரஸ்ட்குள்ளார நீங்கள் வரணும். ஒரு வில்லேஜ் போகிற ரோடு தான் இது. இந்த இடம் பேர் வள்ளுவாடி அப்படிங்கிற பேர். இந்த இடத்துல தான் வந்து ரெசார்ட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசார்ட் இது. இந்த ரெசார்ட்குள்ளார உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். வாங்க ஒவ்வொரு இடமா நம்ம போய் பார்க்கலாம்.
ஸ்டெர்லிங் ரெசார்ட் வயநாடில் அமைஞ்சிருக்கிற மிகவும் அழகான ரெசார்ட்டில் இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட்டும் ஒன்று. இது சுல்தான் பெத்தேரியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ரெசார்ட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தி இல்லாத ஒரு அமைதியான சூழலை விரும்பக்கூடிய அனைவருக்கும் ஏற்ற இடமா இந்த ரெசார்ட் இருக்குது. இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட்டை சுற்றிலும் வயல்வெளிகளும் இஞ்சி தோட்டங்களும் நிறைந்த பசுமையான இடமா இந்த ரெசார்ட்டு விளங்குது. இந்த ரெசார்ட்டு முத்தங்காவுக்கும் சுல்தான் பத்ரிக்கும் இடையில அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளார காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட்டை நம்ம அடையலாம். அடர்ந்த காட்டுக்குள்ளார இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கிறதாலையும் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால் இந்த ரெசார்ட்டுக்கு வெளியில் நின்று நம்ம பேசுகிறதோ இல்லை வேறு எந்த விதமான செயல்களை செய்கிறதுக்கும் அவங்க சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு உட்பட்டு தான் நாம் இந்த ரெசார்ட்டில் இருக்கணும். நாம் இந்த ரெசார்ட்குள்ளார என்ட்ரு ஆகும்போது செக்இன் ஃபார்மாலிட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. அதை என்ட்ரி போட்டுட்டாங்க. சானிடைசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளை உள்ளுக்குள்ளார செக்இன் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொண்டு போகிற பேக்கேஜ் எல்லாத்தையுமே சானிடைசர் வச்சு கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை அவங்க பேட்ரி காரில் ஏற்றிட்டு நம்மளை கொண்டு போய் நம்மளோட வில்லா எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமில் கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நம்ம ரெசார்ட்லேருந்து வெளியில் போகும்போதும் சரி, உள்ளுக்குள்ளார வரும்போதும் சரி, நம்மளுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணுறாங்க. அதை ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் எப்பயுமே அந்த ஹைஜீனிக்கை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் நான் தங்கியிருந்த ரெசார்ட்லேயே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசார்ட்டும், ஒரு அருமையான ஆம்பியன்ஸும், கஸ்டமர்கிட்ட பொலைட்டாக பேசக்கூடிய அந்த தன்மையும் எங்களை ரொம்பவே வியக்க வச்சுது. இந்த ரெசார்ட்டில் ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஃபுட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசார்ட்டை நம்ம ஃபுல்லாக நடந்து போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, மிகவும் பெரிய அளவில் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கிறனால நம்ம நடந்து போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் 61 வில்லாக்களை கொண்டு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ரெசார்ட்டாக இந்த ரெசார்ட்டை அமைஞ்சிருக்கு. அந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்குறதுக்கு தான் நாம் பேட்ரி காரில் போயிட்டுருக்கோம். நீங்களும் எங்கள் கூட சுற்றி பாருங்கள்.
காலையில் தூங்கி எழுந்தோடனே இந்த ரிசார்ட்டை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் அப்படியே ஒரு வாக் நடந்து போகிறோம் அப்படின்னா மலபார் அணிலோட சத்தமும் பறவைகளோட சத்தமும் நம்மளை அப்படியே மெய்மறக்க வைக்கும். அந்த சத்தத்திலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆக்சுவலாக பேர்ட் வாட்சிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட பைனாக்குலர் இருந்தாலும் சரி, இல்லை இங்கேயே ரிசப்ஷனில் வந்து பைனாக்குலர் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே போய் பேர்ட்ஸ் வந்து மரத்தில் உட்காந்துருக்கிறத நீங்கள் பேர்ட் வாட்ச் பார்க்கலாம். ரெசார்ட்டில் ட்ரெக்கிங் மாதிரியான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைம் கொரோனாங்கிறதுனால அந்த டயத்தில் தடை பண்ணியிருந்தாங்க. அதனால் எங்களால் எந்த விதமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அங்கே ஈடுபட முடியல. நீங்கள் வயநாடை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓன் கார் சர்வீஸ் இதுமாரி இல்லைன்னா அவங்க கேபும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகலாங்கிற கைடும் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ நாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சீனிக்காகவும் நீங்கள் சைடில் நல்ல நேச்சரை பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுட்டு வந்து பஃபே சிஸ்டம் தான். நீங்கள் பேக்கேஜ் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கேஜ் தேவையோ அந்த மாதிரி பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு வித் லஞ்சு, இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னரு, இந்த மாதிரி எந்த விதமான பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாம் ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு நேராக இப்போது ஸ்விம்மிங் பூல் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விம்மிங் பூலை நாங்கள் தங்கியிருந்த வில்லாவுக்கு ஜஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே இருந்தது. ஆனால் எங்களால் இந்த ஸ்விம்மிங் பூல் தான் யூஸ் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, கோவிடுங்கிறதுனால கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ஸ்விம்மிங் பூல் எதுவும் அவங்க இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் ஃப்ரெஷ் வாட்டரும் அங்கே எதுவும் ஃபில் பண்ணலை. மழை தண்ணி தான் இப்போ அங்கே தேங்கி இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூல் ஒட்டினாப்பில் உள்ள இந்த இடத்துல தான் ஸ்பா, ஜிம்மு இது எல்லாமே இங்கே இருக்குது. இது கோவிட் டைம்ங்கிறதுனால ஸ்பா, ஜிம் இதெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு வில்லா பார்க்குறீங்க இல்லையா, அந்த வில்லாவில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வில்லாக்குள்ளார எப்படி இருந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த வில்லாக்குள்ளே தான் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஷ்ஷெலாம் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோவையும் நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.